ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம ஒரு சூப்பர் சொரசம் ரெசிபி பார்ப்போம். இதுக்கு இஞ்சி, கொத்தமல்லி விரை, ஜீரகம், வெல்லம், துளசி எடுத்திருக்கேன். நான் இந்த கொத்தமல்லி விரையும் ஜீரகத்தையும் ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை நான் சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இந்த கோல்டு காஃப்க்கெலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் இஞ்சி போட்டுட்டு நம்ம ஊற வச்ச அந்த கொத்தமல்லி விரை, ஜீரகம் போட்டு துளசியும் போட்டு நல்லா வெளுமுன்னு அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அந்த ஜீரகத்துக்குள்ளே ஒரு அரிசி இருக்கும், அதுதான் நல்லா உங்களுக்கு சத்து தரும். அதை நல்லா அது பொடியார வரைக்கும் வெளுமுன்னு அரைச்சிக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த வெள்ளைக்கரசலோடு சேர்த்துட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை லைட்டாக புரிஞ்சுக்கலாம். அது ஃப்ளேவருக்காக தான். அதை நம்ம நல்லா வடிகட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான துளசி சொரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.